சென்னை அருகே வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நோக்கி வரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இது கடற்கரையை நோக்கி வரும் என்ற பட்சத்தில் இந்த மழையினுடைய தாக்கம் அதிகரிக்கும் என்றே பார்க்கலாமா? அபிநயா, தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயலானது தொடர்ந்து தற்போது சென்னையினுடைய கிழக்கு பகுதியில் 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கின்றது. கடந்த 6 மணி நேரமாக அதனுடைய நகர்வு என்பது நகராமல் அதே பகுதியில் நிலை கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட கடற்கரையை நோக்கி திரும்பும் அளவுக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது இருக்கின்றது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரை சென்னையின் பல்வேறு இடங்களில் அதி கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது. பல்வேறு இடங்களில் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கின்றது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது சென்னையை பொறுத்தவரை காலை முதல் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மீண்டும் மழை தொடங்கியிருக்கின்றது. அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்த 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுவை ஆகிய இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருப்பதின் காரணமாக சென்னைக்கு அதிகப்படியான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பிருக்கின்றது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை என்பது இன்றைய தினம் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை எண்ணூர் பகுதியில் அதி கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 26 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு என்பது பதிவாகியிருக்கின்றது. அதேபோன்று கத்திவாக்க பகுதியில் 16 சென்டிமீட்டர், திருவெற்றியூரை பொறுத்தவரை 9 சென்டிமீட்டர் என பல்வேறு பகுதிகளிலும் அதி கனமழை என்பதும் மிக கனமழை என்பது சென்னையை பொறுத்தவரை பதிவாகியிருக்கின்றது. இருப்பினும் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க இன்னும் நேரம் எடுப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதன் காரணமாக சென்னையை பொறுத்தவரை தொடர்ந்து இன்றைய தினம் முழுவதும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. தற்போது சென்னையினுடைய கிழக்கு பகுதியில் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் அதேபோன்று புதுவைக்கு புதுவையினுடைய தென்கிழக்கில் 140 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு என்பது தொடங்கியிருக்கின்றது. நம்மால் நேரலில் பார்க்க முடியும். சற்று நேரம் மழை ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இன்று நாள் முழுவதும் சென்னைக்கு கனமழைக்கான எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்த்திருக்கின்றது. சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழையினுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது குறித்த விவரங்களுக்கு நன்றி லிபிகா.